Nakakalimutan. Alam magkaklase. Good evening, student. Just இந்த லெசனுடையது வந்து ரிவிஷன் கொடுத்துட்டு ஷார்ட் ரிவிஷன் கொடுத்துட்டு கொஸ்டின் பேப்பரை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். இது என்ன மூணுத்துக்கும் ஏன் வந்து இதை கம்பைன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மூணுக்கும் வந்து என்ன சேம் குரூப் இருக்குன்னா சி டபுள் பாண்ட் ஓ தான் வந்து காமனாக இருக்குது. அதனால நம்ம வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நம்ம ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாகவே வந்து படிக்க முடியாது இல்லையா? அதனால் வந்து தனித்தனியாகவே வந்து பிரித்து பிரித்து உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆகுற மாதிரி வந்து அதோடைய ஈக்குவேஷன்ஸ் என்னென்ன, அதோடைய ப்ரிப்ரேஷன் அப்படியெல்லாம் வந்து கட் அண்ட் ஷார்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தனித்தனி ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸை வந்து பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து கார்பாக்சிலிக் பார்க்க போகிறோம். இங்கே என்னன்னா, நம்ம முன்னாடி லெசனில் வந்து 26th லெசனில் ஆல்கஹால்ஸ் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா வந்து கார்பனோட வந்து ஆக்சிஜன் வந்து சிங்கிள் பாண்டோட கம்பைன் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த இதில் இந்த மூணு காம்பவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து கார்பன் வந்து டபுள் பாண்டோட வந்து அட்டாச்சாக இருக்கும். ஸோ இந்த ஹோலி வந்து வி கால் இட் அஸ் வந்து கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு. கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் ஏன் அது மாதிரி சொன்னோன்னா, கார்பனைல் குரூப் சி டபுள் பாண்ட் ஓ வந்து கார்பனைல் குரூப் வந்து இருக்கனால வி கால் இட் அஸ் வந்து கார்பன் காம்பவுண்ட்ஸ் அப்படி கார்பனைல் காம்பவுண்ட்ஸ். ஆல்டியே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆல்டியேட்ஸ் வந்து கீட்டோன்ஸுடைய காம்பினேஷன் பார்க்கலாம். ஆல்டியேட்ஸ் வந்து கீட்டோன்ஸுடைய ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸுடைய காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் அது பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து காமன் என்ன சி டபுள் பாண்ட் ஓ இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் வந்து ஸோ ஆக்சிஜன் ஆட்டம் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவ்னால ஸோ அந்த அவங்களே வந்து என்னது பொலாரிட்டியோட இருப்பாங்க. சி டபுள் பாண்ட் ஓலே வந்து உங்களுக்கு பொலாரிட்டி இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் மேலே வந்து டாட் டாட் இருக்குல்ல, அது வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னா விச் வந்து இட் டஸ் நாட் வந்து இன்வால்வ் இன் தி பாண்ட் ஃபார்மேஷன் தான் வந்து நம்ம வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஆல்டிஹைட்க்கும் கீட்டோனுக்கு என்ன வித்தியாசம்னா, ஆல்டிஹைட் வந்து ஆல்டிஹைட்ல வந்து ஆர்சிஹெச்ஓ, இது வந்து ஆர்சிஹெச்ஓ அப்படின்னா சி டபுள் பாண்ட் ஓக்கு லெஃப்ட் ரைட்ல வந்து உங்களுக்கு அந்த ஆர் குரூப் இருக்கு, ரைட்ல வந்து ஹெச் குரூப் இருக்கு. ஆனால் கீட்டோன்ல பார்த்தீங்கன்னா சி டபுள் பாண்ட் ஓல வந்து உங்களுக்கு லெஃப்ட் ரைட் வந்து ரெண்டும் வந்து ஆர் ஆர் வந்து ஆல்கைல் குரூப் இருக்கு. அதான் வந்து டிஃப்ரென்ஸ் இது. அடுத்து பார்த்து நெக்ஸ்ட் வந்து நாமன் கிளேச்சர் எப்படி நேம் எழுதுவோம்னா, ஆல்டிஹைட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து அதோடைய பேரண்ட் நேமை வந்து கார்பன் ஆட்டம் கவுண்ட் பண்ணி பேரண்ட் நேமை எழுதணும். எழுதிட்டு அந்த பேரண்ட் நேமுடைய லாஸ்ட் வேர்டு இருக்கு இல்லையா, அந்த வேர்டை வந்து எடுத்துட்டு லாஸ்ட் லெட்டர் வேர்டு இல்லை லாஸ்ட் லெட்டரை வந்து ரிமூவ் பண்ணி ஆல்டிஹைடாக இருந்தால் ஏஎல்லும் கீட்டோனாக இருந்தால் ஓஎன்இ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பாருங்க CH3CHO இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கார்பன் ஆட்டம் இருக்கு. போர்டு போர்டு ஷேர் போர்டு அதுதான் நம்ம போர்டு எக்ஸ்கிளைமர் கேட்க போடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் கிளேச்சர் சொல்லும்போது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமன் கிளேச்சர் சொல்லும்போது ஆல்டிஹைட்க்கு வந்து என்ன பண்ணணும், ஏஎல் போடணும், கீட்டோனுக்கு வந்து ஓஎன்இ போடணும். ஸோ அதான் வந்து உங்களுக்கு நான் நேமிங் நாமன் கிளேச்சர்னா நேமிங் ஐயூபிஎஸ்சி நேமில் ஜஸ்ட் வந்து அந்த பேரண்ட் வேர்ட்லேருந்து லாஸ்ட் வேர்டு வந்து இஏ எடுத்துட்டு அதில் வந்து ஏஎல் போடணும், கீட்டோனுக்கு வந்து இஏ எடுத்துட்டு ஓஎன்இ போடணும். இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கார்பன் இருக்கனால மெத்தனால், ஏன் வந்து மீத்தேன் அது ஒரு கவுண்ட் தி நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் மீத்தேன் இல்லையா, அதில் ஏ எடுத்துட்டு ஏஎல் மெத்தனால். ரெண்டாவது ஸ்ட்ரக்சரில் 2 கார்பன் ஆட்டம் இருக்கு, பேரண்ட் வந்து ஈத்தேனு, இப்போ ஏ எடுத்துட்டு ஏஎல் எத்தனால். அடுத்தது தேர்ட் ஸ்ட்ரக்சரில் வந்து 3 கார்பன் ஆட்டம் இருக்கு, அது ப்ரொப்பனால். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இந்த ரிங் ஸ்ட்ரக்சரோட வந்து சிஹெச்ஓ குரூப் இருக்கு. அப்போ இதுக்கு எப்படி பேர் எழுதுனா பென்சீன் பென்சால்டிஹைடு ப்ராக்கெட்ல கொடுத்துருக்கிறது காமன் நேமு. யூபிஎஸ்சியில் எப்படி எழுதுனா பென்சீன் கார்பால்டிஹைடு அப்படின்ட்டு.
பென்சீன் கார்பால்டிஹைடு அப்படின்ட்டு பேர் எழுது. பென்சீன் கார்பால்டிஹைடு. ஸோ இது மாதிரி தான் வந்து நேமிங் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ அப்போ நம்ம வந்து இப்போ யூஸ்வலாக வந்து ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்போம் இல்லையா? இதில் கூட நம்ம இதுவும் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் தான். இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனல் குரூப் பார்த்திங்கன்னா ஆல்டிஹைடுடைய ஃபங்க்ஷனல் குரூப் பார்த்திங்கன்னா டெர்மினலில் இருக்கும், லாஸ்ட்டில் தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து பயம் இல்லை. ஸோ யூஸ்வலாக அதோடைய பொசிஷன் வந்து 1 தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆனால் கீட்டோன் பார்த்திங்கன்னா வந்து இன்பிட்வீனில் இருக்கும். ஸோ அப்போ அதில் இருக்கும்போது நம்ம ப்ரியாரிட்டி வந்து ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அப்புறம் வந்து மற்ற குரூப்க்கு இல்லையா? அப்போ அது கீட்டோனுக்கு வந்து சென்டரில் இருக்கும். ஆல்டிஹைடுடைய ஃபங்க்ஷனல் குரூப் வந்து டெர்மினலில் இருக்கும், லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் இருக்கும். ஆனால் கீட்டோன் வந்து செகண்ட், தேர்ட் பொசிஷனில் இருக்கும் இல்லையா? அந்த இது இங்கே பாரு, இந்த இது நேமிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது 2 ப்ரோமோ ப்ரொப்பனால். ஏன் 2 ப்ரோமோ ப்ரொப்பனால்? நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆல்டிஹைடு. அதனால நம்ம வந்து இங்கே செகண்ட் பொசிஷன், அடுத்தது தான் வந்து ப்ரோமினுக்கு நெக்ஸ்ட் பொசிஷன் கொடுக்கணும். ஸோ 2 ப்ரோமோ ப்ரொப்பனால். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இது வந்து 4 குளோரோ ப்ரொப்பனால். 4 குளோரோ ப்ரொப்பனால் அப்படின்ட்டு நேமிங் கொடுக்கணும். ஸோ இது மாதிரி தான் வந்து நேமிங் வந்து கொஞ்சம் நேமிங்கே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு கூட வந்து இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொப்பன். இங்கே இப்போ கீட்டோனுக்கு வரீங்கன்னா அதே மாதிரி 3 கார்பன் இருக்கனால ப்ரோப்பேனு, அதில் எடுத்துட்டு ONE ப்ரொப்பனோன். அதே மாதிரி வந்து 4 கார்பன் இருக்கனால பியூட்டேனு, பியூட்டு 2 ஓன், அது சைக்ளோஹெக்சனோன், பென்டா 3 ஓன். அது மாதிரி வந்து நம்ம பேரை வந்து வச்சுட்டே போகலாம். இப்போ ப்ரிப்ரேஷன் வந்து இது என்னென்னா ப்ரைமரி ஆல்கல் ஆக்சிடேஷன் பண்ணால் அண்ட் செகண்டரி ஆல்கல் ஆக்சிடேஷன் பண்ணால் வில் கெட் வந்து ஆல்டிஹைட்ஸ் அண்ட் அது வந்து நம்ம லாஸ்ட்லேயே பார்த்தோம் இல்லையா? ஆல்கால் லெசன்லேயே நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓசோனாலிசிஸ் ஆஃப் ஆல்கீன்ஸ் வந்து அதுவும் நம்ம வந்து லாஸ்ட் 26th லெசன்லேயே வந்து ஓசோனாலிசிஸ்னு வந்து ஓசோன் O3 வச்சு நம்ம ஆல்கீன்ஸ்னு வந்து டபுள் பாண்டுடைய காம்பவுண்டில் ஓசோன் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகி டபுள் பாண்டில் ஒரு பாண்ட் பிரேக் ஆகி அதில் வந்து ஓசோன் ஆட் ஆகும். ஓசோன்னா O3 அது வந்து ஆட் ஆகும். அதை வந்து ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுக்கும். அதை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணால் வில் கெட் வந்து ஆல்டிஹைடு வந்து கீட்டோன். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தேன் ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கீன்ஸ். அப்படின்னா ஹைட்ரேஷன்னா வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணுறது ஹைட்ரேஷன்ஸு. ஸோ அது கூட வந்து நம்ம இது மாதிரி வந்து வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணி யூ கேன் ப்ரிப்பேர் வந்து கீட்டோன் அண்ட் தி ஆல்டிஹைடு. ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன் அப்படின்னாவே அசிடைல் குரூப் இருக்கு இல்லையா? CH3CO, அது அந்த அசைலேஷன். ஸோ அந்த குரூப் ஆட் பண்ணோன்னா யூ கேன் யூஸ் வந்து ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா கார்பனைல் காம்பவுண்டில் வந்து உங்களுக்கு C+O இருக்கு இல்லையா? C+O. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கார்பனுடைய இது பை பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆல்ரெடி வந்து வீக் பாண்ட் சொல்லியிருக்கும். சிக்மா பாண்ட் தான் ஸ்ட்ராங் பாண்ட். ஏன்னா வந்து சிக்மா பாண்ட் வந்து ஆர்பிட்டல்ஸ் ஓவர்லேப் ஆகும். இங்கே வந்து ஜஸ்ட் வந்து லேட்ரல் ஓவர்லேப். இங்கே வந்து பை பாண்ட் வந்து தட் இஸ் பை பாண்ட் வந்து அது வீக் பாண்டு. ஜஸ்ட் வந்து ஓவர்லேப்பிங் ஆஃப் வந்து சைட் வைஸ் வந்து ஓவர்லேப்னால ஃபார்ம் ஆகுறது பை பாண்ட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்சிஜனுடைய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஆக்சிஜனுடைய பி ஆர்பிட்டல்ஸும் இது வந்து ஆக்சிஜனுடைய பி ஆர்பிட்டல், கார்பனுடைய பி ஆர்பிட்டல்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகி ஃபார்ம் பண்ணதான் வந்து பை பாண்ட். அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஜன் வந்து நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ஆகும், எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக் ஆகும். ஏன்னா இப்போ வந்து கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் இருக்கிற கார்பன் ஆக்சிஜனில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கனால அந்த பை எலக்ட்ரான்ஸ் வந்து இது வந்து தன் பக்கமாக வந்து இழுத்துக்கும். அப்போது ஆக்சிஜன் வந்து மைனஸ் ஆகுது, கார்பன் வந்து ப்ளஸ் ஆகுது. அப்போது கார்பன் C+ம் இருக்குது, O- இருக்குது. அப்போ நியூக்ளியோஃபிலிக் வந்து போய் வந்து C+ அட்டாக் பண்ணி, நியூக்ளியோஃபிலிக்னு வந்து எலக்ட்ரான் இருந்துச்சு இல்லையா? அவன் வந்து C+-ஐ போய் அட்டாக் பண்ணுவான். எலக்ட்ரோஃபைல் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் இல்லையா? அவன் வந்து O- போய் வந்து அட்டாக் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து நடக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ த போலார் நேச்சர் ஆஃப் கார்பனைல் குரூப் மேக்ஸ் தி ஆக்சிஜன் ஆட்டம் வந்து நியூக்ளியோஃபிலிக் அண்ட் பேசிக். ஸோ அது வச்சு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து
வாட்டர் ஏன் வந்து அந்த ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் வந்து வாட்டரில் வந்து சாலிபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ரிஷியபிளி வந்து வாட்டர் சாலிபிள்னா ஹைட்ரஜன் பாண்டிங்னா என்னது? தட் இஸ் வந்து ஹைட்ரஜன்லேயே உங்களுக்கு வந்து டாட் டாட் வச்சிருப்பாங்க 2 ஸ்ட்ரக்சருக்கு நடுவில். ஸோ வாட்டரோட வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சி டபுள் பாண்ட் ஓல போலாரிட்டி இருக்கனால சி வந்து சி ப்ளஸ்ஸாக இருக்குது, ஓ மைனஸ் இருக்குல்ல, ஓ மைனஸ் வந்து ஹைட்ரஜன் வாட்டரில் இருக்கிற ஹைட்ரஜனோட வந்து லிங்க் ஆகும். கார்பன் வந்து அதே மாதிரி வந்து கார்பன் வந்து இந்த ஹைட்ரஜன் சி சி ப்ளஸ் இருக்குல்லையா, ஓ மைனஸ் இருக்குல்லையா, இது மாதிரி வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஃபார்மேஷன் நடக்கிறது தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து வாட்டரில் வந்து சாலிபிள் ஆகுது அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டு போகலாம். நெக்ஸ்ட் ஒன் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். இது வந்து நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ் கொடுக்குது. ஏன்னா क्वेश्चन पढ़ रहे हैं लेके पूछती बात है 3 पड़ेगा था 9 o'clock 9 o'clock आप ही जरा पढ़ो तो मैं सोच लेट इसको 9 o'clock जाना बोले. ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. என்ன காரணம்னா 3 வந்து ரியாக்டிவ் சென்டர்ஸ் இருக்குது. என்ன 3 சென்டர்ஸ் ஆஃப் ரியாக்டிவிட்டி. என்ன 3 சென்டர்ஸ் ஆஃப் ரியாக்டிவிட்டி? சி வந்து சி ப்ளஸ்ஸாக இருக்குது, அப்புறம் வந்து ஓ வந்து மைனஸாக இருக்குது. ஸோ மைனஸ் ப்ளஸ் இருந்தாவே அங்கே என்னது ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக நடக்கும். இல்லை நியூக்ளியோஃபிலிக் எலக்ட்ரோஃபிலிக் அட்டாக். மோர் ஓவர் வந்து ஆல்டிஹைட்ஸில் வந்து ஹெச் இருக்கு இல்லையா, ஹெச் வந்து அசிடிக் நேச்சர் இருக்குது, அசிடிக் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அதை வந்து ஈஸியாக வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி வந்து 3 ரியாக்டிவ் சென்டர்ஸ் இருக்கனால ஆல்டிஹைட்ஸ்க்கு வந்து நிறைய வந்து ஆல்டிஹைட்ஸ் இருக்கட்டும். அதே மாதிரி வந்து ஆல்ஃபா கார்பன்னா ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் இருக்கிற கார்பனை தான் வந்து ஆல்ஃபா கார்பன் அப்படின்னு. ஸோ எலக்ட்ரோஃபிலிக்கும் அட்டாக் இருக்குது, நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் இருக்குது. அடுத்தது வந்து மோர் ஓவர் வந்து உங்களுக்கு அசிடிக் நேச்சர். இப்போ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, நியூக்ளியோஃபிலிக் அப்படின்னா எலக்ட்ரான் டிஸ் சென்டர் இருக்கு இல்லையா. ஸோ நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் பண்ணி மெக்கானிசம் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் அடிஷனில் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும்னா, நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாச் ஆகி அடுத்த செகண்ட் ஸ்டெப்பில் வந்து ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து இன்டர்மீடியட் வந்து டெட்ராஹைட்ரல் இன்டர்மீடியட் ஃபார்ம் பண்ணும். அப்புறம் தான் வந்து ப்ரோட்டனேஷன் நடந்து அந்த கம்ப்ளீட்டான ரியாக்ஷனே வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நியூக்ளியோஃபைல் அட்டாக் ஆகி அப்புறம் தான் ப்ரோட்டனேஷன் நடக்குது. இது வந்து பேசிக் மீடியமில். அதே அசிடிக் மீடியமில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரோட்டனேஷன் ஆகி அப்புறமா வந்து நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் ஆகும். சைனோஹைட்ரின்ஸ் அப்படின்னா ஹைட்ரஜன் சைனைடு தான் வந்து சைனோஹைட்ரின் சொல்கிறோம். அது வந்து அப்படி அதே மாதிரி எப்படி வந்து ப்ரோட்டோனோட எப்படி ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓ பக்கத்துலேருந்து ஹெச் சிஎன் வந்து இந்த பக்கம் ஆட் ஆகிறது. ஃபார்மேஷன் ஆஃப் ஹெமி அசிட்டால்ஸ். இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஹெமினாவே வந்து ஹாஃப் இல்லையா, அசிட்டால்ஸ். இதில் வந்து என்ன இருக்குன்னா ஓஹெச் குரூப்பும் இருக்கும். அடுத்தது வந்து 2 குரூப் இருக்குது. என்னென்னா ஓஹெச் குரூப் ஆல்கஹால் குரூப் இருக்குது, ஓஆர் குரூப் இருக்குது. ஓஹெச் ஓஆர் இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓஹெச் வந்து ஓஆர் 2 குரூப்பாக வந்து அட்டாச்சாக இருக்கிறது வந்து டு தி கார்பன் ஆட்டம் இந்த மாலிகுல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Hemiacetals have another OH and the OR group and attached to the same carbon atom in their molecule. So when then the excess of alcohol use பண்ணனா second molecule of alcohol reacts to give the acetal. So எப்படி acetal form ஆகுதுன்னா, ஒரு நார்மலான ஆல்டிஹைட் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எத்தனால் எடுத்துக்கோங்க. அதில் நான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தனால் போடுறேன். இது வந்து என்ன ஆகும்னா ஆட் ஆகி வில் கெட் வந்து எமி அசிட்டால். திரும்ப இன்னொன்று வந்து எக்ஸஸாக எடுத்திருக்கோம் இல்லையா ஆல்கஹால், அதனால் வந்து இந்த மெத்தனால் திரும்ப ஆட் ஆகி வில் கெட் அந்த அசிட்டால். ஃபஸ்ட்டு ஹெமி அசிட்டால் ஃபார்ம் ஆகுது, இன்னொன்று வந்து அசிட்டால் ஃபார்ம். அதே மாதிரி கீட்டோன்லேயும் அதே மாதிரி இப்போ ப்ரொப்பனோன்னு எடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சர் அங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். CH3 மிஸ் ஆகிருக்கு பாருங்க. ப்ரொப்பனோனில் ஃபார்மில் என்ன CH3 சி டபுள் பாண்ட் ஓ CH3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு CH3 மிஸ் ஆகிருக்கு. ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மாற்றிக்குங்க. மெத்தனால் போடுறோம், ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அது இந்த மெத்தனால் ஆட் ஆகுது. திருப்பி இன்னொன்று மெத்தனால் எக்ஸஸ் போட்டிருக்கனால இன்னொன்று வந்து மெத்தனால் வந்து ரியாக்ட் ஆகி வில் கெட் அந்த அசிட்டால். ஃபார்மேஷன் ஆஃப் வந்து ஆல்கஹால்ஸ். இது ஆல்ரெடி நம்ம ஆல்டிஹைடு கீட்டோன் பார்த்துருக்கோம் இல்லையா. ஆல்டிஹைடில் வந்து பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால். கிரிக்னாட் ரியேஜென்ட்னா என்னது? ஆல்கைல் மெக்னீஷியம் ஹாலைடு தான் வந்து நம்ம கிரிக்னாட் ரியேஜென்ட் சொல்லும். ஸோ அது வந்து மெத்தனால் தட் இஸ் வந்து ஃபார்மால்டிஹைடோட ரியாக்ட் பண்ணிச்சுன்னா வில் வந்து பிரைமரி ஆல்கஹால். தென் வந்து இது எத்தனாலோட ரியாக்ட் ஆச்சுன்னா வில் வந்து செகண்டரி ஆல்கஹால். அசிட்டோனோட ரியாக்ட் ஆச்சுன்னா வில் வந்து டெர்ஷரி ஆல்கஹால். बच्चा आपको क्या देखे
கிராஸ் பண்ண சொல்லுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு மெத்தனால் எடுத்துட்டிங்கன்னா வில் கெட் வந்து பிரைமரி ஆல்கஹால், எத்தனால் எடுத்துட்டிங்கன்னா வில் கெட் வந்து செகண்டரி ஆல்கஹால், கீட்டோன் எடுத்துட்டிங்கன்னா வில் கெட் வந்து டெர்ஷரி ஆல்கஹால். இதுவும் நம்ம வந்து ஆல்கஹால் ப்ரிப்ரேஷனில் பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்மோனியாவோட ரியாக்டன் பண்ணுது. ஸோ உங்களுக்கு வந்து கீட்டோன் வந்து அம்மோனியாவோட ரியாக்ட் பண்ணிச்சு வில் கெட் வந்து அடிஷன் நடக்குது. மீன் அப்படின்ட்டு ப்ராடக்ட் ஃபார்ம். அதே மாதிரி எல்லாம் அந்த அடிஷனல் ரியாக்ஷன்னா வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகி ஆக்சிம்ஃபை இந்த ரியாக்ஷனும் கேட்டிருக்காங்க. கீட்டோனில் வந்து இப்போ இங்கே கூட பாருங்கள் ராங்காக இருக்குது ஸ்ட்ரக்சரு. பென்சால்டிஹைட் பென்சின் கார்பால்டிஹைட் படித்தோம் இல்லையா, அந்த ரியாக்ஷன் அது வந்து C6H5CHO. இங்கே ஓ வரணும். ஓ வந்த பிறகு வாட்டர் ஹெச் டூவில் இருக்கிற ஒரு இது H2 அப்புறம் இந்த ஆக்சிஜன் வந்து சேர்ந்து ரிமூவ் ஆகி வில் கெட் வந்து NOH. இதான் வந்து ஜஸ்ட் சிம்பிளானது தான் இது. அதே மாதிரி அசிட்டோன்ஸ்ல வந்து ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா. ஹைட்ரஜன் என்னன்னா ஆக்சிம் அப்படின்னா NH2OH. என்ன ஹைட்ரஜன்னா NH2NH, 2 வாட்டி NH2 அமீன் குரூப் இருக்கு இல்லையா, 2 வாட்டி வந்தாவே அந்த ஹைட்ரஜன். அதே மாதிரி இதுலேயும் வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகி உங்களுக்கு வந்து ஃபார்ம். இது வந்து கீட்டோன். ஸோ ஹைட்ரோசோன் அப்படின்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து C டபுள் பாண்டோவில் இந்த ஃபீனைல் ஹைட்ரஜன் போயிட்டு ஃபீனைல் இது மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து ஹைட்ரஜன் சிம்பிளாக வெறும் வாட்டர் மாலிகுல் ரிமூவ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிட்டே போகலாம். டீஆக்சிஜனேஷன் ரியாக்ஷன். டீனானது ரிமூவல், ஆக்சிஜன் வந்து இப்போ ஆல்டிஹைடில் மெயினானது வந்து ஆக்சிஜன் இல்லையா, அவனே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எப்படின்னா நம்ம ரிடக்ஷன் பண்ணி வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எப்படின்னா இப்போ அந்த இடத்துல வந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணி நம்ம வந்து ரிடக்ஷனானது அடிஷன் ஆஃப் வந்து ஹைட்ரஜன் இல்லையா, ஹைட்ரஜன் வந்து ஆட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஈத்தைல் பென்சீன் அப்படின்ட்டு CH2CH3 அப்படின்னு இங்கே பாருங்க. இது வந்து கேட்டிருக்க ஹுல்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷனாகவே நம்ம ஹைட்ரஜன் ஆட் ஆகுறது இல்லையா. ஸோ நம்மளுக்கு என்ன ரியேஜென்ட் பார்க்கணும். ஹுல்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷனில் பேசிக் சொல்யூஷன் ஆஃப் வந்து ஹைட்ரஜன் in a high boiling alcohol, then the carbonyl group வந்து gets converted to methylene group. அதான் தென் வந்து இதுவும் கேட்டிருக்காங்க கிளிமென்சன்ஸ் ரிடக்ஷன். அதாவது ஹெப்டனால். ஏன் ஹெப்டனால் 7 கார்பன் இருக்கு, ஆல்டிஹைட் இருக்கு இல்லையா, 7 கார்பனால ஹெப்டேனு அதில் எடுத்துட்டு ஏஎல் போடணும் ஹெப்டனால். அதே மாதிரி நம்ம ஜிங்க் அமல்கம் யூஸ் பண்ணி HCl யூஸ் பண்ணிங்கன்னா ஹெப்டேனு. ஸோ கிளிமென்சன்ஸ் ரிடக்ஷனில் நம்ம ரிடக்ஷன் மெத்தடில் நம்ம ஆக்சிஜனே ரிமூவ் பண்ணுற ரியாக்ஷன் தான் அது. அப்போ இப்போ வந்து ரிடக்ஷன் இது பார்த்தோம் இல்லையா, ரிடக்ஷனு இப்போ ஆக்சிடேஷன் ஆஃப் தி ஆல்டிஹைட்ஸ். ஸோ நம்ம ஆக்சிஜன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணதுக்கு நம்ம கிளிமென்சன்ஸ் ரிடக்ஷனும் உல்ஃப்கிஷ்னர் ரிடக்ஷனும் யூஸ் பண்ணோம். ஆல்டிஹைட்ஸில் வந்து ஆக்சிடேஷனுக்கு நடக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்னா வில் கெட் வந்து அது ஆக்சிடேஷன் இது பண்ணு. நம்ம வந்து டாலரன்ஸ் ரியேஜென்ட், இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியேஜென்ட். ஸோ இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஆல்டிஹைடா கீட்டோனா நம்ம வந்து ஈஸி ஐடென்டிஃபை பண்ணலாம். என்ன பண்ணோம்னா நம்ம இப்போ எனக்கு வந்து கொடுத்துருக்கிறது ஏன்னா ரெண்டுமே சொல்யூஷன் தான், ரெண்டுமே வந்து ஒரு லைட் கலராக தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டெஸ்ட் டியூப்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ ஆல்டிஹைடோ கீட்டோனோ அதில் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டாலரன்ஸ் ரியேஜென்ட்டு அது வந்து அவைலபிள், அப்படியே அந்த ரியேஜென்ட்டே வந்து அவைலபிள் லேபில் இருக்கும். ஸோ அதனால் அதுவும் லிக்விடாக இருக்கும். அந்த ரியேஜென்ட்டு நான் கொஞ்சம் போட்ட உடனே போட்டுட்டு நான் வந்து ஹீட் பண்ணும்போது அந்த டெஸ்ட் டியூபுடைய கீழே இந்த டெஸ்ட் டியூபுடைய லோயர் எண்டு இருக்கு இல்லையா, லோயர் இது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சில்வர் கோட்டிங் வந்து இப்போ நம்ம கண்ணாடி எப்படி நார்மல் கிளாஸில் வந்து நம்ம சில்வர் கோட்டிங் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி உன்னோட டெஸ்ட் டியூப்ல வந்து அந்த சில்வர் கோட்டிங் வந்து ஃபார்மேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அது ஃபார்ம் ஆகலைன்னா அப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது கீட்டோன், ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஆல்டிஹைட். ஸோ இது வந்து சிம்பிளான வந்து டெஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது. கீட்டோ அந்த டாலரன்ஸ் ஏஜென்ட்டுடைய ஃபுல் பேர் என்ன, மொத்த நேம் எப்படின்னா டாலரன்ஸ் ஏஜென்ட் வந்து தட் இஸ் சில்வர் நைட்ரேட். அது என்ன மிக்சர் ஆஃப் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட் அண்ட் அக்வஸ் அமோனியா. இது ரெண்டுத்திலும் மிக்சர் சேர்ந்தது தான் வந்து டாலரன்ஸ் ஏஜென்ட். சில்வர் நைட்ரேட்டு, நான் சில்வர் மிரர் வருது இல்லையா, அதனால நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சில்வர் நைட்ரேட்டு. அடுத்தது வந்து சில்வர் நைட்ரேட்டு அண்டு தட் இஸ் அமோனியா. அக்வஸ் அமோனியானா அமோனியா கேஸ் வந்து
வாட்டரில் டிசால்வ் பண்ணியிருப்பேன், அது வந்து அக்வஸ் அம்மோனியா. ஸோ இதுதான் வந்து டாலரன்ஸ் ரீஜன் சொல்கிறோம். ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது பாருங்கள். அதில் வந்து என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜன் வந்து இன்னொன்று ஆக்சிஜன் வந்து ஆட் ஆகுது. அது வந்து ஆக்சிடேஷன் இல்லையா, சில்வர் மிரர் வந்து ஃபார்ம் ஆகுது. அது நெக்ஸ்ட் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெல்லிங் சொல்யூஷன்ஸ். இது வந்து ஒரு இது வந்து ஃபெல்லிங் சொல்யூஷன்ஸ் ஒரு நல்ல வந்து ரியேஜென்ட். இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து ஆல்ரெடி கீட்டோனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி, இது என்னென்னா இதே மாதிரி நான் டெஸ்ட் டியூப்ல வந்து அந்த ஆல்டிஹைடோ கீட்டோனோ அந்த சொல்யூஷனை எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஃபெல்லிங் சொல்யூஷன் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வந்து அப்படியே ரெட் கலர் ப்ரிசிப்டேட் வந்துச்சுன்னா அப்போ அது வந்து என்ன பண்ணலான்னா, அது வந்து ரெட் கலர் ப்ரிசிப்டேட் வந்துச்சுன்னா அது ஆல்டிஹைட், வரலைன்னா அது வந்து கீட்டோன். ஸோ இது மாதிரி வந்து சிம்பிளான ரியேஜென்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம லேபில் வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பிரிக் ரெட், அதான் பிரிக் ரெட்னா என்னது, அந்த செங்கலோட ரெட் கலர் இப்படி டார்க் ரெட் கலர் இருக்கு இல்லையா, அந்த பிரிக் ரெட் கலர் வந்து ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம், ஈஸியாக வந்து அது சமீர் ஸோ ஈஸியாக வந்து நம்ம ஃபைண்ட் அவுட். இது வந்து இந்த டெஸ்ட்டும் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் தி 2 டெஸ்டஸ் வந்து விச் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் அவுட் தி ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்னா யூ கேன் சே தட் வந்து டாலரன்ஸ் டெஸ்ட் அண்ட் தி ஃபெல்லிங் டெஸ்ட். டாலரன்ஸ் டெஸ்ட் இஸ் நத்திங் பட் தி சில்வர் நைட்ரேட் அண்ட் அமோனியா சொல்யூஷனு, அமோனியா அக்வஸ் வந்து அமோனியா சொல்யூஷனு. தென் வந்து ஃபெல்லிங் சொல்யூஷன் என்னன்னா, ஃபெல்லிங் சொல்யூஷன் வந்து இட் இஸ் தி cupric which contains on the copper ion complex with the tartarate ions as the oxidant. அதே மாதிரி அந்த டார்டரேட் அயான்ஸோட காப்பர் அயான்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணதான் அந்த உங்களுக்கு ஃபெல்லிங் சொல்யூஷன். அதை யூஸ் பண்ணிக்கூட நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். தென் வந்து ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கார்பன் எது சொன்ன ஃபங்க்ஷன் குரூப்க்கு பக்கத்தில் இருக்கிற கார்பனை தான் வந்து நம்ம ஆல்ஃபா கார்பன். ஸோ அதோடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆல்ஃபா கார்பனுடைய ஹைட்ரஜன் எல்லாம் வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன், இதெல்லாம் கூட வந்து ஆக்டிவான ஹைட்ரஜன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சம்டைம் வந்து கீட்டோ ஃபார்ம்லேயே இருக்கணும், ஈனோலேட் அயானையும் வந்து மாற்றி தன்னோட ஸ்ட்ரக்சர் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். அதான் வந்து கீட்டோ ஈனால் டாட்டரிசம். ஸோ ஒரு சமயத்தில் வந்து கீட்டோன் மாதிரி காமிக்கும், இன்னொரு சமயத்தில் வந்து ஆல்கால் மாதிரி காமிக்கும். அதான் வந்து ரெண்டையும் வந்து என்னது டியூ டு தி ரெசோனன்ஸ்னால இது மாதிரி தன்னுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து மாற்றிட்டே இருக்கும். ஸோ த ஆல்ஃபா ஹைட்ரஜன் இன் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் இஸ் குவைட் acidic and can be easily வந்து abstracted by the abstracted by a strong base. The resulting anion can stabilize by resonance as shown above. It is called as an enolate ion. On protonation gives an enol. The thus and the keto form and enol form are in equilibrium. This keto enol tartarism. Next பார்த்தீங்கன்னா வந்து ஹாலஜினேஷன். ஹாலஜினேஷனாகவே வந்து ஹாலஜன்ஸ் ஆட் ஆகுறது. அடிஷன் ஆஃப் வந்து ஹாலஜன்ஸ் தான் வந்து ஹாலஜினேஷன் சொல்கிறோம். ஹாலஜன்ஸ் எது குளோரின், புரோமின், அயோடின் இதெல்லாம் வந்து ஆட் ஆகுறது. ஸோ ketone having alpha hydrogen react readily with halogens and alpha haloketones are obtained. The reaction is promoted by both the acid and base. ஸோ ஆசிடும் யூஸ் பண்ணிக்கலாம், பேஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரோப்போனோன்னு ஒன்று எடுத்திருக்கோம், அதில் வந்து அதில் இருக்க ஒரு ஹைட்ரஜன் வந்து ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணி ப்ரோமோ ப்ரோப்போனோன், அதே வந்து பேஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், வில் கெட் வந்து ட்ரை ஹாலோ கீட்டோன். ஸோ 3 ஹாலஜன்ஸும் வந்து மூணு ஹைட்ரஜன். இங்கே பாருங்கள், சி டபுள் பாண்ட் ஹெச்சுக்கு வந்து டபுள் பாண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சி டபுள் பாண்ட் வந்து எங்கே வரும் உங்களுக்கு, கீட்டோனில் வரணும். சி டபுள் பாண்ட் ஓ சிஹெச்ஹெச் அப்படி வரணும் இல்லையா, ராங்காக கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரக்சர். அதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி. அடுத்து வந்து ஹலோஃபம் ஆல்டால் காண்டன்சேஷன். இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஆல்டால் அப்படின்னா அந்த வேர்ட்லேயே இருக்குது பாருங்கள், ஆல்டால் அப்படின்னா ஆல்டிஹைடும் ஒரு குரூப் இருக்குது, ஓஎல் தட் இஸ் இந்த ஆல்கால் குரூப் இருக்குது. ரெண்டும் வந்து அந்த காம்பவுண்டில் இருக்குது. அதனால அதுக்கு வந்து ஆல்டால் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி இந்த வந்து ஆல்டா ஒன்று சிம்பிளானது, ஜஸ்ட் வந்து 2 அசிட்டால்டிஹைடு இருக்கு இல்லையா, தட் இஸ் எத்தனால் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 எத்தனால் எடுத்துட்டிங்கன்னா ஒரு எத்தனாலுடைய ஹைட்ரஜன் வந்து அந்த ஓ பக்கத்தில் போய் ஆட் ஆகி இப்போ ஓஹெச்சாக மாறிடும். இன்னொன்று இருக்கிறதுல அப்படியே வந்து சிஹெச்ஓ இருக்கும். அதான் வந்து ஆல்காலும் இருக்கும், ஆல்டிஹைட் குரூப்பும் இருக்கும். அதான் வந்து காலிட்டாஸ் வந்து ஆல்டால். இது வந்து இம்பார்ட்டன்ட், இதுவும் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினில். ஆல்டிஹைட்ஸ் ஹேவிங் ஆல்ஃபா கண்டிஷன் ஆல்டால் கண்டென்சேஷன் போனோன்னா உங்களுக்கு வந்து யூ ஹேவ் டு டேக் தி ஆல்டிஹைட் விச் கண்டெய்னிங் தி ஆல்ஃபா
ஹைட்ரஜன், ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஏன்னா அசிட்டால்டே நம்ம மெத்தனால்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா மெத்தனால்ல ஒரே ஒரு கார்பனு, அதோடைய ஒரே ஒரு கார்பன், அதுவும் வந்து ஆல்டிஹைடா இருக்குது, HCHO. ஸோ அதில் வந்து உங்களுக்கு நோ சான்ஸ் ஃபார் ஹேவிங் வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன். அது நம்ம வந்து அதை எடுக்கக்கூடாது. யூ ஹேவ் டு டேக் வந்து எத்தனால். ஸோ 2 எத்தனால் எடுத்திருக்கோம். ஒரு எத்தனாலோடைய CH3ல இருக்க ஒரு ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணுது, ஷிஃப்ட் ஆகுது, ஓ கட்ட ஷிஃப்ட் ஆகுது. ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜன் ஷிஃப்ட் ஆகி OHஆ மாறிடுது. மீதி இருக்கிறது இங்கே என்ன இருக்குது, CH2CH. அவ்வளோதான். ஜஸ்ட் சிம்பிளானது இது. இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன், கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. இது பார்த்துக்கோங்க, அவ்வளோதான், சிம்பிளானது. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி நம்ம ஆல்டாவில் வந்து நம்ம ஹீட்டிங் பண்ணனா வில் கெட் வந்து டிரான்ஸ்பியூட் டு ஈனால் அப்படின்ட்டு கூட அந்த ப்ராடக்ட் வந்து மாறி வருது. அது நெக்ஸ்ட் வந்து கிராஸ்ட் ஆல்டால் காண்டன்சேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒன்று பென்சால்டிஹைடு எடுத்துக்கலாம். அதே இப்போ நம்ம மேலே இருக்கிறது வந்து ரெண்டுமே எடுத்தது வந்து எத்தனால் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஏஏவாக எடுத்திருக்கோம். சம்டைம்ஸ் வந்து ஏபி அப்படி கூட மாற்றிடும். ஒன்று வந்து எத்தனால், ஒன்று வந்து ஒன்று வந்து ப்ரொப்பனல் அப்படி கூட எடுத்து கூட நீங்கள் வந்து ஆல்டால் கிராஸ்ட் ஆல்டால் காண்டன்சேஷன் கூட பண்ணிக்கலாம். பாருங்க, ஏபி இல்லைன்னா வந்து பிஏ இது மாதிரி வந்து மாற்றி கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கேனிசராஸ் ரியாக்ஷன் எதுனா, இப்போ நம்ம வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜனுடைய ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். இப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜனே இல்லாத கார்பனுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறது, இப்போ பார்த்தீங்கன்னா மெத்தனலுக்கு அது மாதிரி இல்லை, அதே மாதிரி பென்சால்டிகேட்டுக்கெல்லாம் இல்லை. அப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத காம்பவுண்ட் வந்து எப்படி நம்ம வந்து இது கேனிசராஸ் ரியாக்ஷன் அலோவ் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். ஒரு மாலிகுல வந்து அண்ட் ரியாக்ஷன் வித் வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து கொடுத்தோன்னா, ஒரு மாலிகுல வந்து ஆல்கஹாலும் இன்னொன்று மாலிகுல வந்து சால்ட்டாகவும் மாற்றிக்கலாம். சோடியம் சால்ட் ஆஃப் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை வந்து மாற்றிக்கலாம். ஸோ வந்து கேன்சரஸ் ரியாக்ஷனு எதுக்கு வந்து சூட்டபுள்னா விச் டு நாட் ஹேவ் வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன். அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத காம்பவுண்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்காங்க பாரு, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்னா என்னது, COOH வந்து இருக்கு. இப்போ மேலே வரைக்கும் பார்த்தது ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்னு. ஸோ உங்களுக்கு அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இந்த இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஓரளவு உங்களுக்கு ஆல்டால்னா என்னது, the compound which containing alcohol and then the aldehyde வந்து alcohol and the aldehyde group we call it as an aldol. Equation for Cannizzara's reaction இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, which do not contain the alpha hydrogen undergo the Cannizzara's reaction in the presence of potassium hydroxide and sodium hydroxide give the that is give the salt and the acid. ஒரு ஆசிடும் ஒரு என்ன கொடுக்குறது, கேனிசராஸ் ரியாக்ஷனில் ஒரு ஆல்கஹாலும் ஒரு சால்ட்டும் கொடுக்குறது. அதை வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. அரோமேட்டிக் ஆர் அலோஃபேட்டிக் ஆல்டிஹைட்ஸ் which do not have alpha hydrogen and reaction with concentrated potassium hydroxide, sodium hydroxide give one molecule of an alcohol and sodium salt of carboxylic acid. This reaction is known as the Cannizzara's reaction. மேலே இருக்குல்ல, இதை எழுதிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எழுதினா போதும். இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்க. இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்க்கு அதே மாதிரி நம்ம ஐயூபிஎஸ்சி நேம் எப்படி எழுதணும்னா, கவுண்ட் தி நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம், கவுண்ட் பண்ணி பேரண்ட் நேம் எழுதிடுங்க. அதில் இருக்க லாஸ்ட் வேர்டு இருக்கு இல்லையா, டெர்மினல் லெட்டர் இருக்கு இல்லையா, எடுத்துட்டு OIC போட்டு ஆசிட் அப்படின்னு போட்டு. இப்போ வந்து ஈத்தேன் இருக்கு, எத்தனோயிக் எடுத்துட்டு OIC எத்தனோயிக் ஆசிட், ப்ரொப்பனோயிக் ஆசிட்ன்ட்டு இந்த வேர்டை வந்து இன்க்ளூட் பண்ணும். அடுத்து பென்சோயிக் ஆசிட், அது மாதிரி வந்து பென்டனோயிக் ஆசிட் அப்படின்ட்டு எழுதணும். ஸோ பேரண்ட் நேம் எழுதணும், அதில் இருக்க எடுத்துட்டு OIC போட்டு ஆசிட் போடணும். நம்ம ஆல்டேட்க்கு என்ன பார்த்தோம், பேரண்ட் நேம் எழுதிட்டு எடுத்துட்டு AL போடணும். கீட்டோனுக்கு எடுத்துட்டு ONE போடணும். அதுதான் இந்த டிஃப்ரென்ஸ் தான் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எத்தனோயிக் ஆசிட். அது ஸோ டைஓயிக் ஆசிட்னா 2 COH குரூப் இருந்ததுன்னா அதுக்கு வந்து பேர் நம்ம டைஓயிக் ஆசிட். அப்படி 2 அந்த டை அப்படி போட்டாவே 2 வந்து OIC குரூப் இருக்குது, COH குரூப் இருக்குது. ஸோ இது எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா, அதே மாதிரி அல்கின்ஸை நம்ம KMnO4 யூஸ் பண்ணி ஆக்சிடேஷன் பண்ணாவே வில் கெட் வந்து ஆசிட். அடுத்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் அண்ட் ஆல்டிஹைட்ஸ். இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, ஆல்கஹாலையும் கீட்டோனையும் வந்து நம்ம ஆக்சிடேஷன் பண்ண வில் கெட் இந்த ஆசிட். ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கைல் பென்சீன்ஸ், பென்சீனில் ஆல்கைல் குரூப் இருக்குது, தட் இஸ் வந்து டொல்யூன்னு சொல்லலாம் இல்லையா. மீத்தேல் பென்சீன் இருக்கு இல்லையா, இதில் நம்ம ஆக்சிடேஷன் பண்ணிங்கன்னா வில் கெட் வந்து பென்சோயிக் ஆசிட்.
கிரிக்னாட் ரியேஜென்ட் தெரியும்ல, கிரிக்னாட் ரியேஜென்ட்னா ஆல்கைல் மெக்னீஷியம் ஹாலைடு தான் வந்து கிரிக்னாட் ரியேஜென்ட் சொல்கிறோம். அதில் கார்பன் டை ஆக்சைடு போட்டு இது மாதிரி வந்து ரியாக்ஷன் பண்ண வச்சு ஆசிடாக மாறும். ஸோ கிரிக்னாட் ரியேஜென்ட் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதான் அவருக்கு வந்து நோபல் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க கிரிக்னாட் ரியேஜென்ட். ஹைட்ராலிசிஸ் ஆஃப் வந்து நைட்ரைல்ஸ் அண்ட் சைனோஹைட்ரின். ஹைட்ராலிசிஸ் ஆஃப் ஹைட்ராலிசிஸ்ன்னு வந்து வாட்டர் யூஸ் பண்ணி ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். நைட்ரில் இருக்கு இல்லையா, நைட்ரில்ஸ்னு வந்து சைனோஹைட்ரின்னு ஹெச்சிஎன் யூஸ் பண்ணி நம்ம வந்து யூ கேன் ப்ரிப்பேர் வந்து ஆசிட்ஸ். அது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஆசிட்லேருந்து C+OH இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா இந்த கார்பாக்சைல் இது வந்து அதே மாதிரி sp2 hybridized the 3 atoms வந்து attached to the carbon atom which lie in the same plane. 3 atoms இது COOH இருக்கு. இந்த 3 இதுவும் வந்து உங்கள் 3 ஆட்டம்ஸும் வந்து ஒரே பிளேன்னு எல்லாமே வந்து ஒரே பிளேனில் இருக்குது. ஸோ பெர்பெண்டிகுலர் எல்லாமே வந்து ஒரே சேம் பிளேன்லேயே அட்டாக இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து பாண்ட் ஆங்கிள் வந்து 120 டிகிரி. இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு எக்ஸாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. கார்பாக்சிலிக் ஏதாவது ஒரு ஆசிட்னா வினிகர் இருக்கு இல்லையா, வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற வினிகர் இருக்குல்ல, அது அஸ்டிக் ஆசிட் தான் அது. ஸோ அது எத்தனோயிக் ஆசிட் தான் அது. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து தண்ணியில் வந்து சாலிபிள் ஆகுது. ஸோ வினிகர்லாம் நம்ம தண்ணியில் போட்டு சாலிபிள் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்துருப்பாங்க வீட்டிலலாம். ஸோ அப்போது அது வந்து வாட்டர் சாலிபிள். ஏன் வாட்டர் சாலிபிள்னா அகெயின் வந்து இங்கே ஹைட்ரஜன் பாண்டிங் தான் வந்து மெயின் வந்து காசஸ் ஃபார் தட் இல்லையா. ஹைட்ரஜன் வாட்டரில் இருக்கிற ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து அது அசிடிட்டி ஆஃப் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். அதே மாதிரி அசிடிட்டினா H+ இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற புரோட்டான் வந்து ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியாது அந்த அசிடிக் கேரக்டர். அசிடிட்டி வந்து தே டிசோசியேட் டு கிவ் இந்த OH இருக்கு இல்லையா, அது வெளில வந்துட்டு இது வாட்டரோட சேர்ந்துட்டு H3O+ ஆகிடும். இந்த கார்பாக்சிலேட் அயன் ஃபார்ம் பண்ணும். ஸோ இது மாதிரி ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கனால ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. எத்தனோயிக் ஆசிட், குளோரோ எத்தனோயிக் ஆசிட், டைக்ளோரோ எத்தனிக் ஆசிட், ட்ரைக்ளோரோ எத்தனோயிக் ஆசிட். இது 4 விதமான ஆசிட் இருக்கு இல்லையா. இது வந்து எது வந்து மோர் அசிடிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் அசிடிக்னா இப்போ வந்து குளோரின் எல்லாம் வந்து எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப். ஸோ இந்த நிறைய ஹாலஜன்ஸ் ஆட்டம் வந்து அந்த ஆசிட்லேருந்து இருந்ததுன்னா அது என்ன பண்ணோன்னா அந்த ஈஸியாக வந்து ஹைட்ரஜனை வந்து ஏன்னா கார்பன்கிட்ட இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து என்னது இது வந்து என்ன பண்ணும், இட் will வந்து விட்ரா தி எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் தி கார்பன். ஸோ அப்போ வந்து இட் ஃபெசிலேட் தி ரிமூவல் ஆஃப் வந்து ஹைட்ரஜன் வெரி வெரி குயிக்லி. ஸோ அதுலேருந்து என்ன இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து இது இழுக்கிறனால, ஹாலஜன்ஸ் இழுக்கிறனால அதில் இருக்கிற ஹைட்ரஜன் வந்து சிஓஹெச்சில் இருக்க ஹைட்ரஜன் வந்து ஈஸியாக வந்து வெளில வந்துடும். அப்போ அசிடிட்டி வந்து அதிகம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வி கேன் சே தட் வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் சப்ஸ்டியன்ஸ். எலக்ட்ரான் டொனேட்டிங் இப்போ வந்து ஹாலஜன்ஸ் வந்து எலக்ட்ரான் வந்து டொனேட்டிங்கில் அது வந்து எலக்ட்ரான் விட்ராயிங். ஸோ விட்ராயிங் குரூப் வந்து இருந்ததுன்னா அசிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். மேலே என்ன கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரான் டொனேட்டிங் சப்ஸ்டன்ஸ் எதுனா மைனர் ப்ளஸ் ஐ எஃபெக்ட். தட் இஸ் ஆல்கைல் குரூப் எல்லாம் வந்து எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் பண்ணுற குரூப் அவங்கெல்லாம். ஸோ எல்லாம் நிறைய வந்து அந்த கார்பனை சுற்றி வந்து ஆல்கைல் குரூப் ஆட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த குரூப் எல்லாம் வந்து என்ன பண்ணும், நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும் கார்பன்கிட்ட. அப்போ நிறைய ரிலீஸ் பண்ணும்போது கார்பனால் நிறைய எலக்ட்ரான் க்ளவுட் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம ஹைட்ரஜன் அதுலேருந்து ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த அசிடிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து கரெக்டாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆரோவில் நீங்கள் காமிக்கணும். ஸோ மோர் தி ஹாலஜன் ஆட்டம் அசிடிட்டி வந்து இன்க்ரீசஸ். இப்போ எத்தனோயிக் ஆசிட்னா அசிடிட்டி இன்க்ரீசஸ். இங்கே நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வந்து அசிடிட்டி வந்து இப்படி வருது. இங்கே எப்படி வருது, CH 3 குளோரோ பியூட்டனோயிக் ஆசிடு, இது வந்து 2 குளோரோ பியூட்டனோயிக் ஆசிடு 4 பியூட்டன். ஸோ உங்களுக்கு வந்து ஏன் இந்த மாதிரினா சின் தி இண்டக்டிவ் எஃபெக்ட் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இந்த டிஸ்டன்ஸ். இப்போ இண்டக்டிவ் எஃபெக்ட் என்ன ஆகுது உங்களுக்கு, தூரம் ஆக 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 அந்த ஹாலஜன் வந்து தூரமாக போக போக 3 குளோரோ 2 குளோரோ 4 குளோரோ ஸோ அதிகமாக தூரமாக ஆக ஆக
ஸோ வந்து உங்களுக்கு அந்த டிக்ரீஸ் ஆகுது, இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதனால இன்க்ரீஸ் இன் த டிஸ்டன்ஸ் ஆஃப் தி குரூப் இந்த கார்பன் செயின். ஸோ 2 குளோரோ பியூட்டோனிக் ஆசிட் வந்து இஸ் மோர் அசிடிக். ஏன்னா கிட்ட இருக்கும்போது கார்பனில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து இழுக்குது. அதே வந்து கொஞ்சம் தூரம் ஆகும்போது அது எஃபெக்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருது இல்லையா? அதனால இது வந்து உங்களுக்கு எது வந்து ஹைலி அசிடிட்டினா இந்த 2 குளோரோ தான் வந்து மோர் அசிடிக்காக இருக்குது. ஸோ ரியாக்ஷன்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் என்னென்னா, இது வந்து ஆசிட்னால பேஸோட ரியாக்ட் ஆச்சுன்னா அண்டர்கோ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் என்னது? ஆசிட் ரியாக்ட் வித் தி பேஸ் வந்து ஃபார்மிங் தி சால்ட் அண்ட் வாட்டர். அதான் வந்து இது சால்ட் அண்ட் வாட்டர், அதான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். இது வந்து ஆசிடாக இருக்கனால பேஸோட சோடியம் ஹைட்ராக்சைடில் ரியாக்ட் ஆகி இட் கிவ் தி சால்ட் அண்ட் வாட்டர். இந்த இப்போ நம்ம வந்து இது இருக்குல்லையே, சோப்ஸ் எல்லாம் இருக்குல்லையே, அது வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ். அது வந்து லாங் செயின் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் தான் வந்து நம்ம சோப்ஸு ஆர் வந்து விச் ஆர் கால் தி ஃபேட்டி ஆசிட்ஸு. சோடியம் சால்ட் ஆஃப் லாங் செயின் கார்பாக்சிலிக் வந்து காலிட்டஸ் என்னது ஃபேட்டி ஆசிட்ஸு. சோப் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டெரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, அது வந்து பேஸோட ரியாக்ட் ஆகி உள்கெட் வந்து சோடியம் ஸ்டெரேட். சோப் தயாரிக்கிறாங்களே, சோடியம் ஃபேட்டி ஆசிட்ஸோட சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணிங்கன்னா உள்கெட் வந்து சோப்பு. இது கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து நம்ம ரிடக்ஷன் பண்ண உள்கெட் வந்து எத்தனால். அடுத்து வந்து ஹார்ட் ஜிலின்சி ரியாக்ஷன். இது வந்து HVZ அப்படின்ட்டு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாமில் உங்களுக்கு HVZ அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது இந்த பேர் தான், வால் வால் ஜிலின்ஸ் ரியாக்ஷன் அப்படின்ட்டு. Similar to aldehyd and ketone, carboxylic acid undergo halogenation at the alpha carbon atom using Br2 in the presence of phosphorus or phosphorus trihalide. இதான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ரியாக்ஷனில் அந்த சிஓஹெச் குரூப்பில் ப்ரோமினேஷன் பியூட்டனோயிக் ஆசிட் எடுத்துகிட்டு அதில் வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் பண்ணி ப்ரோம் ஆட் ஆகிறது தான் வந்து HVZ ரியாக்ஷன், ஹாலஜினேஷன் போகிறது. அப்போ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ், ஆசிட்லேருந்து நம்ம வந்து விதவிதமான காம்பவுண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்னிருக்கோம்ல, ஆசிட்டில் வந்து உங்களுக்கு நல்ல சி டபுள் பாண்ட் ஓ இருக்குது, ஒரு வந்து அசிடிக் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கனால நம்ம ஈஸியாக வந்து கார்பாக்ஸில் வந்து நிறைய டெரிவேட்டிவ்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண. என்னென்ன டெரிவேட்டிவ்ஸ் தான்? எஸ்டர்ஸு, ஆன்ஹைட்ரைடு, ஆல்கைல் ஹாலைட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் கார்பாக்சிலிக்லேருந்து. ஜஸ்ட் வந்து OH ரிமூவ் பண்ணி ஒரு ஹாலஜன் ஆட் பண்ணனா கார்பாக்சிலிக் ஹாலைடு. அதே வந்து 2 COH குரூப்பை வந்து சேர்த்து இது ஜாயின் பண்ணி வாட்டர் மாலிகுல் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஆசிட் ஆன்ஹைட்ரைடு. எஸ்டர்னா இன்னொன்று வந்து எஸ்டர் எப்படி ஆகும் உங்களுக்கு? ஆல்கலோட சேர்த்தோன்னா ஆசிடை வந்து ஆல்கலோட சேர்த்திங்கன்னா எஸ்டர் ஃபார்ம் ஆகுது. அமைடு வந்து அமோனியாவோட ஆட் பண்ணிங்கன்னா வில் கெட் வந்து அமைடு. ஸோ இதான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஆசிட் குளோரைட்ஸு, ஃபார்மேஷன் ஆஃப் வந்து ஆசிட் ஆன்ஹைட்ரைட்ஸு, தென் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர்ஸு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு உடைய ரியாக்ஷன்ஸ். இதெல்லாம் நேற்று பார்த்தாச்சு. அமைட்ஸ் இந்த பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஆசிட் ஆன்ஹைட்ரைட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து என்னது? ஆசிட் குளோரைட்ஸ். ஒன்று ஆசிட் குளோரைட்னா ஆசிட் குரூப் COOH இருக்கு இல்லையா, அதில் OH ரிமூவ் பண்ணி ஒரு ஹாலஜன் ஆட் பண்ணுறது தான் வந்து ஆசிட் குளோரைடு. இதை நம்ம ஹாலஜினேட்டிங் ஏஜென்ட் வந்து என்ன பண்ணலாம்? சல்ஃபனைல் குளோரைடு, இப்போ பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு இல்லைன்னா பாஸ்பரஸ் பென்டா குளோரைடு யூஸ் பண்ணி நம்ம இந்த ரியாக்ஷன்ஸை பண்ண வச்சு ஆசிட் குளோரைடை இது பண்ணிக்கலாம். ஆசிட் ஆன்ஹைட்ரைடு ஒன்றுமே இல்லை, 2 ஆசிட் வந்து மாலிகுல வந்து டைமர் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா, கார்பாக்சிலிக் ஆசிட் எல்லாம் வந்து எக்ஸிஸ்ட் ஆஸ் அன் டைமர். அந்த டைமரில் இருக்க ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற 2 ஆசிட் கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து நம்ம ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் பண்ணினா வில் கெட் வந்து ஆசிட் ஆன்ஹைட்ரைடு. சிமெட்ரிக்கல் ஆன்ஹைட்ரைட்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து சிமெட்ரிக்கல்னு அது லெஃப்ட் ரைட்டில் வந்து சேம் குரூப்பாக இருந்தால் வி கால் இட் அஸ் சிமெட்ரிக்கல் ஆன். இப்போ எனக்கு வந்து சிமெட்ரிக்கல் ஆன்ஹைட்ரைட் வேணும்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அசிட்டிக் ஆசிடு அசிட்டிக் ஆசிடு 2 அசிட்டிக் ஆசிட் யூஸ் பண்ணேன்னா 2 பக்கமும் வந்து ரெண்டு பக்கமும் வந்து குரூப் வந்து சேமாக இருக்குது. அப்போது அது வந்து சிமெட்ரிக்கல். இப்போ எனக்கு வந்து ஒரு அசிட்டிக் ஆசிட் எடுத்திருக்கேன், இன்னொன்று வந்து பியூட்டோனோயிக் ஆசிட் அப்படி எடுத்திருக்கேன். அப்போது வந்து ஹைட்ரேட் வந்து எனக்கு அன்சிமெட்ரிக்கல் இருக்கும். அன்சிமெட்ரிக் இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பியூட்டோனோயிக் ஆசிடும் பியூட்டோனைல் குளோரைடும் ரெண்டுமே வந்து குரூப் வந்து சேமாக இருக்குது. அப்போது உங்களுக்கு வந்து சிமெட்ரிக்கல் ஆன்ஹைட்ரேட். 2 பக்கம் பார்த்தீங்கன்னா பியூட்டனோயிக்
பியூட்டோ ஆன்ஹைட்ரைடு. அதே எனக்கு வந்து அன்சிமெட்ரிக்கல் வேணும்னா இங்கே பார்த்தீங்க பியூட்டோனோ டை ஆசிடு ஆன்ஹைட்ரைடு. இதை வந்து நம்ம அதில் இருக்க வாட்டர் மாலிகுல் ரிமூவ் பண்ணிங்கன்னா வில் கெட் வந்து பியூட்டோனோ டை ஆன்ஹைட்ரைடு. ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர்ஸ். எஸ்டர்ஸ் ஒன்றுமே இல்லை, ஆசிடோட ஆல்கால் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகுறது தான் வந்து எஸ்டரிஃபிகேஷன். இது வந்து ஃப்ரூட்டி ஸ்மெல் இருக்கனால எஸ்டரிஃபிகேஷன். அமைட்ஸ் வந்து அமோனியோட ரியாக்ட் பண்ணிடுச்சுன்னா வில் கெட் வந்து NH2 குரூப் வந்து ஆட் ஆகுறது தான் வந்து அமைன். சரிதான், ஆல் தான் லெசனு. நெக்ஸ்ட் வந்து வில் மூவ் ஆன் டு தி வில் சி தி கொஸ்டின் பேப்பர். சொல்லாமல் இசைவேனே நான் போவேன் ராமா. ஷார் ஷார் போகும் சார் நான் புள்ளி நான் ஆக்கணும். ஷார் போகும் ஷார் போகும் ரொம்ப தான் சார் பத்தாம். ஸ்டாப் ஷார் स्टॉप क्या रुकना पड़ता है? ఇక్కడ స్టాప్ రావాలి ஷார் போகும் ए स्टॉप देख पा तो देखा मैं शहर पे कुछ चक्कर मार लेता हूँ देख के। नोट रहा 1 2 3 अंदर कुछ ऑन कर शेयरिंग स्क्रीन आता है। ये रिकॉर्डिंग बताओ ठीक है, डाल डाल बुक डाल डाल। இந்த கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கொஸ்டின் புக்கு பாருங்க. 1 2 இடம் இல்ல. இங்க 12th கொஸ்டின் பாருங்க. ஹெமி அசிட்டால்ஸ் ஆர் கெமிக்கலி, அது என்ன ஹெமி அசிட்டால்ஸ்னா என்னது ஹாஃப் இல்லையா. அசிட்டால்ஸ்ல ஹெமி அசிட்டால்ஸ் வந்து என்னன்னா உங்களுக்கு ஓ ஆரும் இருக்கும் ஓஹெச்சும் இருக்கும். அப்போ ஆக்சி ஆல்கஹால்ஸ். ஸோ ஆல்காக்சினா ஆர்ஓ ஓஆரும் இருக்கும் ஓஹெச்சும் இருக்கும். ஆல்கஹாலும் இருக்கும் ஓஆரும் இருக்கும் ஓஹெச்சும் இருக்கும் ஓஆரும் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் ஆல்காக்சி ஆல்கஹால்ஸ் தான் வந்து ஹெமி அசிட்டால்ஸ். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபார்ம்ஸ் a stable diazonium salt? ஸோ யூஸ்வலாக வந்து அணையிலிருந்தா வந்து டயாசோனியம் சால்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். சல்ஃபோனேஷன் ஆஃப் அனிலின் அதெல்லாம் நம்ம நைட்ரஜன் காம்பவுண்டில்.
ஈத்தஸ் அதான் முடிச்சிட்டாங்க. நைட்ரோ காம்பவுண்ட்ஸ். இது வந்து நைட்ரோ காம்பவுண்ட். நைட்ரஜன் காம்பவுண்ட். இது வராது. இந்த கொஸ்டின் எல்லாம் உங்களுக்கு Why are aldehydes more reactive than ketones toward nucleophilic addition reaction? இந்த என்னன்னா ஆல்டிஹைட்ஸ் வந்து ஏன் வந்து மோர்